உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க கிட்ட அது இல்லன்னா, இல்லாத விஷயத்த போய் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு, அவங்க கிட்ட அத காயப்படுத்தி, என்ன வந்துருவ போது உங்களுக்கு? ஏன்னா உங்க வாழ்க்கை இதோட முடிய போதா என்ன? நாளைக்கு தொடராதா? இல்ல 4 பேர் அதே விஷயத்த வச்சு, இல்ல வேற விஷயம் ஏதோ உங்ககிட்ட இல்லாத இன்னொரு 4 பேர் வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் கடவுள் பார்க்காம தான் இருந்துருவாருன்னு நெனைக்கிறீங்களா? உடனே இல்லனாலும் கண்டிப்பா ஒரு நாள் குடுக்க தான் செய்வாருங்க. ஒரு குழந்தை விஷயம் வச்சுக்கலாமா? இத வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ குழந்தை இல்லாதவங்க கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு குழந்தை இல்லையாமே! நீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பொறக்குமா? ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாச்சும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா?" அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. நீங்க நடுவுல என்ன எனக்கு புரியல. இவ பெரிய பாவம் பண்ணிட்டுருப்பா. இவளுக்கு அதனால தான் இல்ல. இவளுக்கு இதனால தான் இல்ல. வேண்டாம். அதெல்லாம் கெஸ் பண்றதுக்கு கடவுள் இருக்காரு. அவருக்கு தெரியும் எப்போ குடுக்கணும், குடுக்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பா அவருக்கு தெரியும். அதனால நீங்க யாருமே யார பத்தியுமே டிசைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களால முடிஞ்சா ஆறுதலா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படி நம்மளால எதுவுமே பண்ண முடியலையா, கம்முன்னு வந்துடுறது எவ்வளவோ மேலு. ஆமா இல்லைங்க?